தீபாவளி பண்டிகைக்காக தமிழகத்தின் பாரம்பரிய இனிப்பு வகைகள் மற்றும் பல வகையான பலகாரங்களை தயாரிக்கும் பணியில் இனிப்பகங்கள் ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக புதுக்கோட்டையில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் மையம் தயாரிக்கும் சிறுதானிய பலகாரங்கள் வாடிக்கையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தீபாவளி என்றாலே நம் நினைவுக்கு வருவது இனிப்புதான். தீபாவளி பண்டிகையில் முக்கிய இடம் பிடிக்கும் இந்த இனிப்புகளை தயாரிப்பதில் இனிப்பகங்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் நமது பாரம்பரியமும் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களும் நமது இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறுதானியங்களை பயன்படுத்தி பலகாரங்களை தயாரித்து வருகிறது. வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற சிறுதானியங்களை பயன்படுத்தி தற்போதைய தலைமுறையினருக்கு பிடித்த வகையில் முறுக்கு, மிக்சர், அதிரசம், காராசேவ், சீடை, லட்டு போன்ற பல்வேறு வகையான தின்பண்டங்களை தயாரித்து வருகிறது. இந்த சிறுதானிய பலகாரம் இனிப்புகளை பல்வேறு மாநிலங்களுக்கும் விற்பனை செய்து வருகிறது இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம். இப்போ தீபாவளி சீசன் வந்துருச்சு. இப்போ தீபாவளினாலே நம்மளுக்கு பட்டாசு புத்தாடைக்கு அப்புறம் தின்பண்டங்கள் தான் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். இப்போ முன்னாடி காலத்துலலாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய கால சூழலில் நம்மளால் வீட்டில் செய்ய முடியல. எல்லாருமே பேக்கரியில் தான் நம்ம வாங்கிட்டுருக்குறோம். ஒரு ஆரோக்கியமான தின்பண்டங்களாக அந்த இளைய தலைமுறைக்கும் சிறுவர்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 1364 விவசாயிகள் ஒன்றிணைந்து நடத்தி வரும் இந்த இயற்கை உற்பத்தியாளர் நிறுவனம் தயாரிக்கும் தின்பண்டங்களின் வகைகள் திணை அதிரசம், கவுனி அதிரசம், திணை மிக்சர், வரகு மிக்சர், கம்பு லட்டு, திணை லட்டு என நீண்டு கொண்டே செல்கின்றன. ஸ்நாக்ஸ் சிறுதானியத்துலேயும் பாரம்பரிய அரிசியிலையும் ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 வெரைட்டி முறுக்கு, 8 வெரைட்டியில் பிஸ்கட்டு, ஒரு 7 வெரைட்டி லட்டு பண்ணுறோம். காராச்சவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 வெரைட்டி ராகி, மாப்பிளை சம்பா, கவுனி, திணை, வரகு இந்த மாதிரி 5 வெரைட்டி காராச்சவு பண்ணுறோம். இந்த நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்களை ஈர்க்கும் நோக்கில் புதிய தயாரிப்பாக பட்டர் மிக்சர், சாமை தட்டு அடை மற்றும் 8 வகையான சிறுதானியங்களை கொண்டு பிஸ்கெட் வகைகள் தயார் செய்து வருகிறது இந்நிறுவனம். இந்த தீபாவளி புதிய பலகாரங்களுக்கு இப்போதே வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்து உள்ளனர். இங்கே சிறுதானியத்தில் நாங்கள் நிறைய பொருட்கள் செய்கிறோம். தீன்பண்டங்களில் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டு, இது மெட்ராஸ் மிக்சர்னு போடுறோம். இப்போ அதே மாதிரி முறுக்கு வகைகள் நிறையா போடுறோம், அதிரசமும் போடுறோம். இதில் மக்கள்கிட்ட நிறையா சேல்ஸ் ஆகுது. இங்கேருந்து வெளிநாடும் போகுது, இங்கேயும் நிறைய பேர் வாங்குவாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. செயற்கை சாயம், வெள்ளை சர்க்கரை, மைதா மாவு, பதப்படுத்துவதற்கான வேதிப்பொருட்கள் என உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எவ்விதமான செயற்கை பொருட்களும் சேர்க்காமல் சுத்தமான நாட்டு கடலையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், நாட்டு சர்க்கரை, பனை கருப்பட்டி ஆகிய ஆரோக்கியம் நிறைந்த இயற்கை பொருட்களை கொண்டு அனைத்து தின்பண்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருவதாக உற்பத்தியாளர்கள் பெருமையுடன் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இப்போ புதுசாக செய்கிறது பிஸ்கட்டு, மெட்ராஸ் மிக்சர், தட்டை 3 நாங்கள் இப்போ புதுசாக செய்கிறோம். முன்னாடியோட வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்க பொருட்கள்லாம் ஆர்டர்கள் நிறையாவே வருகிறது. இந்த சிறுதானிய தின்பண்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா,
டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கும் மற்றும் தமிழர்கள் வாழும் வெளிநாடுகளிலும் விற்பனை செய்யப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் சிறுதானிய இனிப்புகள் மற்றும் கார வகைகளை பண்டிகைகள் மட்டுமின்றி பிறந்தநாள் விழா, கடை திறப்பு விழா, அரசு அதிகாரிகள் ஓய்வு பெறும் பிரிவு உபச்சார விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் அதிக அளவில் வாங்கிச் செல்லப்படுவதாக இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடங்களாகவே நாங்கள் தீபாவளி பலகாரங்களாக இருக்கட்டும், மாதம் வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சிறுதானியங்கள், கொஞ்சம் வீட்டில் வயசானவங்களாம் இருக்கிறாங்க, சுகரு, ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டதுக்கான நிறைய அரிசி வகைகளும் சிறுதானிய வகைகளும் இங்கே கிடைக்கிது. அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல செரிமான சக்தியோடையும் இருக்கிறாங்க. இன்னொன்று இப்போ தீபாவளி பலகாரத்துக்காக ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பலகாரங்களை குழந்தைங்க வீட்டில் விரும்பி சாப்பிட்றாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது. நமது முன்னோர்கள் உண்டு கழித்து ஆரோக்கியமுடன் வாழ்ந்ததற்கு மூல காரணமான நமது பாரம்பரிய சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கும் தீபாவளி பலகாரங்களுக்கு தற்போதே பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. எனவே நாமும் உடல் ஆரோக்கியத்திற்காகவே விளையும் சிறுதானியங்களால் பலகாரங்களை உண்டு தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி உடல் நலத்தை காப்போம்.